குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபெரஸ் வீல்ல இருந்து கீழே விழுற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஒரு போலீஸ் ஆபீசர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அது ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபெரஸ் வீல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம இப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவரே ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி இருக்காரு. அந்த சமயத்துல உள்ள இருக்க 2 ஓல்ட் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப எப்படியோ மேல வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம கீழே இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதை ஆபரேட் பண்றவரும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. பட் அது முடியவே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ஒரு ரோப்பை கட்டிக்கிட்டு எப்படியாச்சும் அந்த குழந்தைகளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே ஜம்ப் பண்றாரு. ஜம்ப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அந்த கேஜுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய குட்டி பையன் முதல்ல என்னோட சிஸ்டரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை முதல்ல வந்து தாங்கிக்கிறாரு. சேம் டைம் மேல இருக்கக்கூடிய கயிறு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிட்டே இருக்கு. இப்ப அந்த பையனுக்கும் இவருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிடுது. இப்ப இவர் சொல்றாரு பயப்படாதே தைரியமா மேல வந்து ஜம்ப் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ண இப்ப கையால வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. என்னோட காலை ஹோல்ட் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி பண்ண இவரு கீழே வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய கேஜும் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயி உங்க மேலே விட வர மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எப்படியோ கரெக்டா கீழே லேண்ட் ஆயிராரு. இப்ப அந்த கேஜ் தூரமா விழுந்து இவரை காப்பாத்திடுறாரு.